நம்ம பிரசாந்த் அதாவது மூவிலாம் ரிவ்யூ பண்ணுவார் தெரியுமா? அவருக்கு என்னென்னா மூவி ரிவ்யூ பண்ணிவிட்டு பெருசாக வந்து ஏன்னா நிறைய மூவி வரமாட்டது இல்லையா, மூவி ரிவ்யூவும் பண்ண முடியாது. அந்த சைடுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டார், இப்போ முழு நேர அரசியல்வாதி ஆகிட்டுவார். முழு நேர அரசியல்வாதின்னு சொல்கிறத விட முழு நேர தற்குறி அரசியல் இருக்கியா, அதாவது இவங்க டிவிக்கு அவங்களோட கட்சிக்கோட வந்து பினாமி ஆகிட்டார். அவங்களோட கட்சிக்கு வந்து பிஆர் மீடியாவாக ஆகிட்டார். அவங்கள பற்றி இவர் போடுறது என்ன, இவர் தூக்கி வச்சு சொல்கிறது என்ன, நல்லா முட்டுக்கு மேலே முட்டுன்னு கொடுத்துட்டே இருக்கார். முட்டி சாமியார்னு வந்து விவேக் ஒருத்தர் வருவார். அவர் வந்து முட்டி சாமியார். இவர் என்னென்னா முட்டு சாமியார். டிவி கேக்கு முட்டு சாமியார். இனிமேல் அப்படி தான் இவர் பேசணும். நம்ம இவர் என்ன பண்ணியிருக்காரு, இன்றைக்கி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது நம்ம என்ன மாதிரி நாட்டில் இருக்கோம் பார்த்தீங்களா, ஜனநாயக ஆட்சியாக இருக்கும், எதிர்கட்சி தரப்புலேருந்து பேசின எந்த ஒரு விஷயத்தையும் வந்து டிவியில் வந்து ஒளிபரப்பு பண்ணல, முதல்வர் ஸ்டாலின் பேசினது மட்டும்தான் ஒளிபரப்பு பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி ஜனநாயக ஆட்சியில் நம்ம இருக்கோம், இதுவா ஜனநாயகம் அப்படின்னு கேட்டுருக்காரு. சார், ஃபஸ்ட்டு நீங்கள் யார்? நீங்கள் வந்து ஒரு மூவி ரிவ்யூவர், அதாவது யூடியூப்பில் ஒரு மூவி ரிவ்யூவர். உங்கள் வீடியோவை யாருமே பார்க்கலன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒரு ஜீரோ. உங்களை மாதிரி ஒரு ஆளே வந்து தமிழக முதல்வரை பார்த்து அவரோட ட்வீட் பக்கத்தில் அவரை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, கண்ணா அப்படின்னான்னு கேள்வி கேட்குறீங்க, கண்ணா அப்படின்னான்னு வீடியோ போடுறீங்க. அந்த வீடியோ போட்டோம் உங்களை எதுவுமே பண்ணாமல் இந்த தமிழக அரசு விட்டு வச்சிருக்குன்னா இதுதான் வந்து ஜனநாயக ஆட்சி. அதாவது சாதாரண என்ன போகிறாலும் உன்ன போலாலும் யார் வேணாலும் அரசை எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க, கடுமையாக விமர்சிக்கிறாங்க. முதலமைச்சர் கூட பார்க்காம அவங்க பாருங்க ஒருத்தனை என்னென்னமோ வந்து வீடியோ போடுறான், என்னென்னமோ எடிட் பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் இதில் எல்லாமே வந்து கவர்மெண்ட் பார்த்துட்டு தான் இருக்குது. ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஏன்னா மக்களோட கருத்து அவ்வளோதான் தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டு வச்சிருக்கு. நீங்கள் இந்த அளவுக்கு எதிர்த்து இது ஜனநாயக ஆட்சியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு ட்வீட் போடுறீங்க பார்த்தியா, அதை போட விட்டதே வந்து இது ஜனநாயக ஆட்சி தான். ஜனநாயக ஆட்சி இல்லாமல் இருந்துச்சுங்க நீங்கள் என்ன பண்ணியிருந்தோமா, கொரியா தெரியல அந்த மாதிரி கவர்மெண்ட் எதிர்த்தா க்ளோஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் நிலம இருக்கும். அது பேர் தான் வந்து ஜனநாயகம் இல்லாத ஆட்சி.